எப்போ அந்த லட்சுமி அம்மாவை பார்த்தீங்களா? லட்சுமி நான் பார்க்குறேன். இப்போ தான் தண்ணி எடுத்து வர்றேன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அப்போ 5 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா திட்டி தண்ணி தான் கேட்டுது இந்நேரம். ஏதோ சொல்லிவிட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு நான் வாட்டர் கேன் எடுத்து வந்தேன். அந்த அம்மா குப்பையில் இருக்கிறது எடுத்து வருதுண்ணா வாட்டர் கேனு. அதில் எடுத்து வந்து தண்ணி ஊற்றி கொடு அப்படிமா சொல்லிட்டு அழுதுச்சு. என்னடா பண்ணுறதுன்ட்டு நான் உள்ளே வேண்டாங்கம்மான்ட்டு நல்லா புது வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி கொடுத்தேன். வெய்ய காலமாக இருக்குதே குடிங்கன்ட்டு. இல்லைங்க உட்காந்துருங்க இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்து வர போனேன். நீ உங்களை பார்த்து ஓடிடுச்சு என்னமோ. அந்த அம்மா வேண்டாத பண்ணிகிட்டு இருக்குது. என்னது வேண்டாத பண்ணிகிட்டு இருக்குமா? ஏப்பா வீட்டுக்காரம்மா வாடகை கூட கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு கம்மி இரு, மகன் வீட்டுக்கும் போக வேண்டாம், மகன் வீட்டுக்கு போக வேண்டாம். அந்த வீட்டுக்காரம்மா குடியிருந்த வீட்டுக்காரம்மா 10 வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி வாடகை வாங்கி அவங்க அந்த மாதிரி இருக்க வரைக்கும் அந்த மாதிரி சௌரியமாக இருந்துச்சு. 10 வீடு வாடகை அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அப்புறம் அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்குது. இருந்துட்டு ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா தனியாக இருந்தாலும் எப்படி சொல்லுதுன்னா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் பக்காவாக இருந்துக்குவேன் அப்படின்னு. வயசான காலத்தில் ஒரு 70 வயசாச்சு, 70 பக்கமே இருக்குது அந்த அம்மாவுக்கும் இருக்கு. சரி பில்டப்பாக சொல்லிட்டு இருக்குது. பில்டப்பாக மகன் தாங்குவான் போயிட்டு இல்லை அதான் மகன் வீட்டுக்கு போனால் மருமக கிட்ட எனக்கு ஒத்து வராது அப்படிங்குது. மக கிட்ட போனால் இந்நேரம் அதைத்தான் பேசிகிட்டு இருந்தது. மக வீட்டில் போனால் மக என்னை இங்கே எதுக்கு நீ வந்த, மருமகனுக்கு எனக்கு சண்டை வந்துரு, நீ இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிறான் மக. நான் ஏதோ 10-5 கொடுப்பேன், அதோட சரி. அதெல்லாம் அதுவுமே தேவையில்லாமல் உனக்கு கொடுக்கோன்ட்டு நீ இங்கே வராதே அப்படின்ட்டாலாம் மகம். நீ வர வேண்டாம். அந்த அம்மாவுக்கு 2 பாயிண்ட் தான் நான் சொன்னேன். ஒரு பாயிண்ட்டு அந்த 3 சென்ட் இடத்து இருக்குல்ல, 2 லட்ச ரூபாய் கேட்குறான். விற்று போட்டு ஆசிரமத்துக்கு இல்லை அனாதை விடுதிக்கு கொடுத்து போட்டு அங்கே போய் அதான் இப்போவே மாங்க கேட்குறான் நாம் எழுதி கொடுக்க சொல்லி. அதான் இந்த விற்று போட்டு இதை கொஞ்சம் எனக்கு சோறு போடுற காலையில் நான் கூட கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஆசிரமத்துலையா இதுல கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அப்படி இல்லைன்னா இங்கே தான் சாப்பாடு வந்துட்டு இருக்குதே. அது எங்கிருந்து வருது? அது ஈசா யோகா மையத்தில் கொடுக்குறாங்க. 2 நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வாடகை கூட முள்ள வாடகை பசங்க அதான் பொண்ணு கொஞ்சம் கொடுக்குறேங்க. அதுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு நம்ம கம்மியாக இருக்கலாம். சும்மா ஊரா போய் அவங்ககிட்ட ஆபீஸ் கூட்டினாலே போகுது. கூட்டுறதுக்கெல்லாம் முடியாது. இடுப்புகள் பொம்பளை அதில் கூட்டுறதுக்கெல்லாம் கால் கொஞ்சம் வீங்கி இருக்குது. அது கால் வீங்கினா கை வீங்கி. இந்த வாய் இந்த நோட்டை அடிச்சுட்டு நான் எந்த மரமாக வச்சுக்குவேன், எந்த மகன் வச்சுக்குவேன். ஊரை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கண்டவனே ஓடி போச்சு. அப்படி 2 நேரம் சாப்பாடு வருது. 2 நேரம் சாப்பாடு வருது. வீட்டுக்காரமா அனுசரிச்சு குடும்பம் அப்படின்னு அவங்க தான் 1500 3000 அந்த வீட்டுக்கு வாடகை. 3000 ரூபா வாடகை. அதை கூட அந்த மனு கொடுத்துருவோம், பாதி கொடுத்தா போகுது அப்படிங்கிற மாதிரி காலையில் வந்து சொல்லி போட்டு போகுது அந்த அம்மா. அப்புறம் இப்படியே சொல்லிட்டு ஊர் சொல்லிட்டு இருந்து அவங்க கேவலப்படுத்திட்டு இருந்தா. அவங்க வேலைக்கு போனா தான் அவங்க குடும்பம் நடக்குது. அவங்க லாடி விட்டு குழப்பிட்டா ஒன்றும் கிடையாது அவங்ககிட்டையும். என்ன பண்ணுறது? அப்புறம் இந்த அம்மா கொளுத்து போய் இலையுது போ. இது பேசிகிட்டு இருக்கு. நான் தண்ணி கொண்டு வரேன். காலைல அந்த இட்லி அந்த பக்கத்து வீட்டுக்கு வருதுல்ல, அந்த 2 பேருக்கு இட்லி பார்த்தா மல்லிகைப்பூ மாதிரி கடையா இங்கேருந்து அப்படி வருது. அதை சாப்பிட 5 இட்லி வைக்கிறான். எங்கே? அந்த ஈசால இருந்து வருது. மத்தியான நேரம் இல்லை சாயந்தரம் நேரம் மத்தியானம் 3 மணி சுமாருக்கு வருது. இப்போ நம்மளுக்குமே இருந்தால் 2 பேர் வாங்கி சாப்பிட்டு வேலை செய்ய வேண்டியது. அங்கேயும் செருப்பு எடுத்துகிட்டு வந்துடுவேன் பார்த்துட்டு. இதோ இல்லாத பொண்ணாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நம்மளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும். அப்புறம் நான் அது வேணா வாங்கி தர்றேன். அதுலேயும் வாங்கி கொடுத்துருவேன். அதான் உன் மகன் செருப்பு எடுத்துகிட்டு வரேன்னா சொல்லி கொடுத்துடலாம், எல்லாம் கொடுத்துடலாம், ஆதார் கார்டு கொடுத்துடலாம். நீங்கள் எல்லாம் இப்படி பேசுனீங்கன்னா அவன் எவனா தர்மம் பண்ணுறவனை கூட கெடுத்து கொடுவீங்கலாம். அவங்களே தர்மம் உனக்கு வயசாகுது. அப்பா வயசாகிறதுக்குள்ளே வயசாகுதுன்னு சொல்லி என்னை வண்டி ஏற்றிடுவேடி. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா வந்ததுனால இத்தனை நாய் பேச வேண்டியதாக இருக்குதுப்பா. அந்த மாதிரி நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு என்ன நடக்குதோ இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நாளைக்கு அவன் சோறு போட சொல்லி இதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம். முடிஞ்சா பாரு, முடியலையே சுருக்கு தட்டை தட்டிட்டு போயிட்டு. யார்? நான் சுருக்கு தட்டு தட்டிட்டு போயிட்டு இருந்தேன். நானா? ஆமாம். அது சுருக்கு தட்டுன்னு எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது. சுருக்கு தட்டு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். தெரியல, எனக்கு அதெல்லாம் தெரியல. அந்த அம்மா பாவமாக இருக்குதே. தண்ணி பாவம்னு சொன்னேன்னு வையே. காலையில் இட்லி சுட்டதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. சரி எடுத்து கொடுத்துடலாம், சாப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு தான் சொன்னேன். அதை அழுதுகிட்டே பேசிச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்தது. எல்லாம் நடிப்பு தான். சம்பாரிச்சு நல்லா தான் சம்பாரிச்சார். அந்த ஆள் பாவம் சரி சம்பாரித்து வச்சு எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணிட்டாரு. கடைசியில் அந்த ஆளையும் குறை சொல்லிகிட்டு இருக்குது. மகனையும் குறை சொல்லுது, மருமகனையும் சொல்லுது. யாரை குறை சொல்லி இப்போ என்ன போகுது? இப்போ இது இந்த மாதிரி சொல்லுது. அந்த 3 சென்ட் 2 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. விற்று போட்டு ஆசிரமத்துக்கோ எங்கேயோ
கொண்டு போய் இப்போ கொடுத்தா அதுக்கு விற்று கொடுத்தா பையன் பார்ப்பானல்ல புள்ள பார்ப்பான்ல. அது பாப்பான்னு சொல்லி எப்படி சொல்லுவாங்க, இப்போ பார்க்க முடியல, கொடுத்தா தான் பாப்பான்னு சொன்னால் அது எதுக்கு அந்த வேலையை செய்திருந்தோமா? பணத்தை கொடுத்தா தான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நடக்காது, அந்த காரியமெல்லாம் நடக்காது. இப்போவே நடக்கலையாமல் என்னை விற்று கொடுத்து அவங்க கொடுக்க சோறு போடுறதெல்லாம் இங்கே வர இல்லை. அவன் பலத்தனம் பண்ணுறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. நீ சும்மா போயிட்டு சொல்கிறது. பையன் அவங்க பையன் நல்ல பையன். பையன் நல்ல வயது தான், அவன் சம்பாரிச்சு தான். நான் பொண்டாட்டி வேலைக்கு போகிறேன், அவள் டெய்லர் வேலை, இவன் கட்டிங் மாஸ்டர். சொல்ல வேணும், 2 பேரும் சம்பாதிச்சா தாச்சும். அது ஒரு 10 நாளைக்கு கம்பெனியில் வேலை இருக்குது, 5 நாள் வேலை இல்லாமல் போனால் போகுது. அப்புறம் கந்து வெட்டி அந்த வெட்டி இந்த வெட்டி ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே அவங்க சகஜமாக போக. அப்புறம் பையங்க படிக்கிறது எல்லாமே அப்படித்தான் வரும். இது எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அந்த அம்மா வந்தால் இந்த பச்சை தண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஒன்றும் கொடுக்க, சும்மா உட்காந்தா வெட்டி நாயம். என்ன பண்ணுறது? இதை தவிர வேறு ஏதாவது பேசுதா வந்தா? வீட்டுக்காரம்மா நம்ம சவரியும் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னைக்கு காலையில் வந்து வீட்டுக்காரம்மா சொல்லி அதான் நம்ம போட்டு நம்ம சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லிட்டோமா, இருக்கட்டுமா அனுசரிச்சுக்கிட்டு. ஏன்னா அந்த எப்படி அம்மா கொடுத்தாலும் சரி, காம்பவுண்டில் கொடுக்கலாம், இருக்குதுன்னா இருக்குதுன்னா எல்லார்த்த எல்லாத்தையும் அனுசரிச்சு பார்த்து வாடகை மாசமா வந்து அந்த அம்மா இங்கிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் இதெல்லாம் வசூல் பண்ணி பண்ணி கொடுத்துருதாமா. மொத்தமாக அதனால அந்த அம்மா இல்லாமல் போட்டு 10 வீடு சிரமமா இருக்கு 3000 வருதுன்னு இந்த அம்மாவுக்கு ஒரு 3000 விட்டு கொடுத்துருக்கேன். நோக்குதான் அதெல்லாம் கொடுத்துரு. அந்த அம்மா அவங்கெல்லாம் வேண்டானெல்லாம் சொல்லி அங்கிட்ட போன மாசம் அப்படித்தான் சொல்லிச்சு. சரி இந்த பக்கம் வந்தா பார்த்து சொல்லுங்க சார். என்னத்த நான் என்ன சொல்றேன், எனக்கு நம்மளுக்கு இல்ல அந்த வீட்டுக்காரமா சொல்லிட்டு போச்சல்ல அது வாடகை கொடுக்க பரவாயில்ல இருக்கு சொல்லி. நான் வேணா சொல்றேன், அன்னைக்கே சொல்லிட்டேன். நான் வேணா சொல்கிறேம்மா, இப்படியே மகன்கிட்ட கூட சொல்கிறேன்னு, ஆளுக்கு பாதி கொடுத்துருவாங்க, மகளும் கொடுத்துருவாங்க. சரி எப்படியோ ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குதுல்ல வந்து